ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 14/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா இந்தியா ரீஅசர்ட்ஸ் ஸ்டாண்ட் ஆன் காஷ்மீர் ஆஃப்டர் யூஎஸ் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, இந்த நியூஸ் ஃபுல்லாக நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு இல்லை இப்போ ஏற்பட்ட வார் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் யூஎஸ் இன்டர்ஃபியர் ஆனது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு சம்மரைஸ் மாதிரி இதெல்லாம் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ண போகிறோன்றதில் என்னென்ன விளைவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இத்தனை நாளோட சம்மரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த வார் ஸ்டார்டிங், அதாவது பஹல்காம் இஷ்யூ, அது அப்புறம் அதுக்கு நம்ம எடுத்த ஆப்ரேஷன் சிண்டோர், அதுக்கப்புறமா சீஸ்ஃபயர் அப்படின்ற நேமில் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் முதல்ல பாகிஸ்தான் வயலேட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா நம்மளும் வயலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க இங்கேயோ நம்ம அங்கேயோ ஸோ டிஃப்ரெண்ட்டாக மறுபடியும் மாற்றி அட்டாக் ஆகிட்டு மறுபடியும் இப்போ அமைதியான நிலவரமாக சீஸ்ஃபயர் அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா அமைதி ஆகிருக்கு. ஸோ இது தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இந்த ட்ரேட் கனெக்ஷன்ஸ், அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். டெரரிசம் அண்ட் தென் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தவிர வேறு எந்த டாக்ஸும் நாங்களும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத நேற்று நம்மளோட பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி நடுவில் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இன்டர்ஃபியரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது நம்ம பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு மீடியேஷனும் நமக்கு தேவை இல்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதனால் நமக்கு 4 பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் ப்ரீஃபாக சம்மரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நாங்கள் பைலேட்ரல் ரிலேஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் யாரும் மீடியேட் பண்ண வேணாம் அப்படின்றதும், அண்ட் தென் ஆப்ரேஷன் சிண்டோர் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமானது, அது இன்னமும் இயங்கிட்டு இருக்குது அப்படின்றதையும், ஸோ அண்ட் தென் நம்மளுடைய ட்ரேட் கனெக்ஷனோட ரிஜெக்ஷன்ஸ், அண்ட் தென் நம்மளுடைய வாட்டர் ட்ரீட்டீஸோட ரிஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களோட ரிஜெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சம்மரைஸாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு இல்லை, இத்தனை நாள் நடந்ததை சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்ஸ் டு 69 month low அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி நம்ம பேஜ் 17 டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட் அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு 69 monthsக்கும் பார்த்திங்கன்னா கம்மியாக ஆயிருக்கு அப்படின்றது இது ஒன்லைன் நியூஸ். ஸோ அதை நம்ம 17th பேஜ் அப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன் அட்வான்சஸ் டு அந்தமான் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மான்சூன்ஸ் அப்படின்றது நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது. நம்ம இந்தியாவில் மெயினாக சீஸ்னல் சேஞ்சஸ் நடக்கிறதே பார்த்திங்கன்னா மான்சூன்ஸை வச்சு தான் ரொம்ப அதிகமாக சீஸ்னல் சேஞ்சஸ் நடக்குது. அக்ரிகல்ச்சர் மொத்தமே பார்த்திங்கன்னா மான்சூனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த மான்சூன்ஸில் எந்தெந்த மாதிரி க்ராப் போடுறது அப்படின்றது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாகவே மான்சூன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நிறையவே இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மான்சூன் ப்ரெடிக்ஷன், அதாவது இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த மான்சூன் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கட்டும் சரி, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை நிறைய இப்போ ரீசெண்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய. அதாவது இப்போது வரப்போகிற சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்திங்கன்னா அந்தமான் சீக்கு ஸோ முன்னாடியே வருது, முன்கூட்டியே வருது. அதாவது இப்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா May 30 தான் எப்போவுமே அந்தமான் நிக்கோபாருக்கு அந்த மான்சூன் விண்ட் வரும். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட May 13, கிட்டத்தட்ட 15 நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ப்ரியாராகவே வருது, ஏர்லியராகவே வருது. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவமானதா அப்படின்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியத்துவமானது. ஸோ அண்ட் தென் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஎம்ஓ எல்னினோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கொஞ்சம் கம்மியாக மழை பெய்கிறது, கொஞ்சம் ட்ராட் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்னினோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் தென் ஐஎம்ஓவும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா லானினோ தான் அப்படின்றது. ஸோ அதாவது லானினோ அப்படின்னா நார்மலாக மழை பெய்கிற மாதிரியோ இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லானினோ அண்ட் தென் எப்போவுமே வர்றதை விட மான்சூன் கொஞ்சம் முன்னாடி வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நம்ம இது எதுக்கு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயினாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா
மான்சூன் ப்ரெடிக்ஷன் இல்லாமல் இட் வில் பி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியராக ஆகிறதுக்கு தான் மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய இப்போ இன்கேஸ் எல்னினோவாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஏன்னா அதிகமாக மழை பெய்யாது, ஸோ அதனால் நம்ம மில்லட்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு போயிருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லானினோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய மழைகள் பெய்யறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன், ரைஸ், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படுற பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் டோட்டலாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஃபிஷரிஸ் சொல்லவே தேவையில்லை. தினமும் நம்ம போய் மீன் பிடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போனால் தான் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடல் நடுவில் வந்து என்ன நடக்கும் டக்குட்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஃபிஷரிஸ் அண்ட் தென் அக்ரிகல்ச்சர், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் ப்ரெடிக்ஷன் அண்ட் தென் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மான்சூன்றது நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இது கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோர்ஸ். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்றது இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அண்ட் தென் இப்போது இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாராகவே வருது, கிட்டத்தட்ட 15 நாள் முன்னாடியே வருது. ஸோ இதனால் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரியாராக சோ பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன வகையான க்ராப்ஸ் நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போது சுகர் கேன், ரைஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நல்லாவே பயிரிடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்கேஸ் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக அவ்வளோ மழை பெய்யாது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம மில்லட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பயிரிடலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் நம்மளால் மான்சூன் வச்சு ரொம்பவே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நம்மளோட இதோட யூசஸ் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் தென் மான்சூன் ஃபோர்காஸ்டிங் இதோட யூசஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து சொல்கிறதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த சென்னை அண்ட் தென் தமிழ்நாடு. ஸோ இது ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன் இந்தியா எஜுகேஷன் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுனால நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் அது என்ஃபோர்ஸ்டாக வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. நிறைய ஸ்டேட்ஸில் ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து வேலை செய்யுது. அதாவது இன்னுமே வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பிரகாரம் வந்து எஜுகேஷன் போகுது. ஒரு சில ஸ்டேட்ஸில் போகலை. ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை எடுத்துகிட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலமாலே ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது 2020 எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து எஃபெக்டிவாக வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க்லேயே தான் இருக்குது. பட் ஆனால் இதனால் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை அப்படின்றது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா 42.6% தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்துச்சு. அதாவது இப்போது ஒரு 100% நம்ம வந்து டிகிரி முடித்தவங்க டிகிரி ஹோல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 42.6% தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு முன்னாடியும் இதுதான் இருந்துச்சு. இப்போது ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து இருக்கும்போது 42.6 தான் இருக்குது. ஸோ இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் தான் இதோடைய விளைவுகள் என்னன்னே தெரியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க்கேவே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா ஸ்டேட்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதோடைய ஃபுல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ, மிஷின் லேர்னிங், ஸோ இதெல்லாமே வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஐ, மிஷின் லேர்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியால் ஸோ ஸ்கூல் லெவலில் வந்து சேஞ்சஸ் வருது, மேபி காலேஜ் லெவலில் சேஞ்சஸ் வருது மேபி. ஆனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இடிக்குது. அதுக்கு மேபி இந்த ஏஐ அண்ட் தென் மிஷின் லேர்னிங், ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மேபி காரணமாக இருக்கலாம் அப்படின்றது அனலைசேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன் இந்தியா எஜுகேஷன் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் ஒரு 100% டிகிரி ஹோல்டர்ஸில் 42.6% தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் வந்து யூனிவர்சல் ஆக்சஸ் வந்து எல்லாமே வந்து ஒன்றா போய் சேரணும் அப்படின்றது. அண்ட் தென் 3 to 6 இயர்ஸ்க்கு கன்ஃபார்ம் வந்து எஜுகேஷன் போய் சேரணும் அப்படின்றது. அண்ட் தென் 5+3+3+4 அப்படின்ற ஒரு நியூ கரிக்குலம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்கான ஃபீச்சர்ஸுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம்
ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஹிஸ்டரியா வந்து பற்றி நம்ம பார்த்துருந்தோம். வாட் வார் ஹிஸ்டரியா ஹைட்ஸ் டெத்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இது ரொம்பவே வந்து இப்போதைக்கு சீரியஸான இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஹிஸ்டரியா அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுவாக போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கப்புறமா டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி கன்ஃபார்ம் வந்து இது இப்போ மறுபடியும், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், மறுபடியும் வர ஆரம்பிக்குது. ஸோ இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்லோஸ் டு 3.16% இன் ஏப்ரல் லோவஸ்ட் டு 69 months. இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃப்ளேஷன் தான் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன் சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம ஓவராக சொல்கிறதுனால அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக இந்த டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. இப்போ நம்மலாம் சும்மா நமக்கு தேவையான ஒரு மாதத்துதோ இல்லை அந்த மாதிரி தேவையானது நம்ம பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் போய் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ இது வந்து ரீட்டைல். ஹோல்சேல் அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோல்சேலாக, அதாவது கடைக்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ஒரு 100 பேக்ஸ் அந்த மாதிரி வாங்குறது, ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வாங்குறது ஹோல்சேல். ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் வந்தது தான் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன். நம்ம வாங்கும்போது இங்கே இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுற 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்ஸ்னால் என்னென்ன அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ப்ரொடக்ஷன் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதாவது ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜிடிபி வந்து கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் அஃப்கோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் பாவர்ட்டி, மக்கள் வந்து அவஸ்தைப்படுறது எல்லாமே பாவர்ட்டி என்ன ஹங்கர் மூலிமா அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அண்ட் தென் ஸ்கில்ஸ் த்ரூ எனி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுன்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கன்சம்ஷன் இன்ஃப்ளேஷன் வந்து இன்கேஸ் கம்மியானால் வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே அட்வான்டேஜஸ் ஆனது. இன்ஃப்ளேஷன் இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நான் 10 ஆப்பிள் வாங்குறதுக்கு பதில் 15 ஆப்பிள் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி, அதாவது ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட அட்வான்டேஜஸ்லாம் இது எல்லாமே. அதாவது கன்ஃபார்ம் நம்ம கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அதிகமாக வாங்கும்போது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த கன்சம்ஷன் அதிகமாகுது, ஸோ ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறதுனால ரொம்பவே அட்வான்டேஜ். நான் ஏன் இங்கே கம்மி பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸே. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 3.16% வந்து கம்மியாக இருக்குது ஏப்ரலில் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 69 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக, 69 மந்த்ஸுக்கு முன்னாடி எவ்வளோ ரேட் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அந்த ரேட்டுக்கு வந்து இப்போ போயிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கே. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இங்கெல்லாம் உள்ளது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. பட் ஆனால் இது தாண்டி நான் வந்து ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி டிபி பற்றியும் ஒரு நியூஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் நினைக்கிறேன். ஸோ டிபி பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம டியூபர்குலோசிஸ் அப்படின்றத பற்றி ரொம்ப அதிகமாகவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்றது மெயினாக லங்ஸு, கிட்னிஸ் அந்த மாதிரி ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் வந்து இது காஸ் பண்ணப்படுது. இது ஒரு பாக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது. ஸோ இது 2 விதமாக வந்து பரவக்கூடியது, 2 விதமாக பரவலாம். ஸோ அது பரவறதை வச்சு 2ஆக வைக்கலாம். ஸோ பல்மனரி டிபி இல்லை எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக மறுபடியும் டிபின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பல்மனரி டிபி அப்படின்னா இப்போ நார்மலாக நம்மளுடைய லங்ஸ் மூலியமாவோ இல்லை நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் மூலியமாவோ போனால் அதான் பல்மனரி டிபி. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபினா லங்ஸ் தாண்டி வேறு ஏதாச்சும் ஆர்கன்ஸ், அதாவது ஐஸ் மூலியமாகவும் பரவும், ஸோ பிரெயின் மூலியமாக, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா நமக்கு அஃபெக்ட் ஆகும் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்றது.
ஐஸு, பிரெயின் அந்த மாதிரி ஹார்ட், ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா இந்த டியூபர்குலோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து இது பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் தான். அதாவது இப்போ ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனவங்க கிட்ட நம்ம ரொம்ப அதிகமாக அவங்களோட எச்சில் படுறது மூலியமாகவோ, ஸோ அந்த மாதிரி பல டிரான்ஸ்மிட்டர் வச்சு இது வந்து பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஸோ இதனால் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு டிபி ஒரு பேஷண்ட் வந்து டிபியால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளிகபிளா அப்படின்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்கிப் கூட நம்ம விடக்கூடாது. இது ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து 1 இயர்க்கு ரெகுலராக எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னாலே இது மேலும் 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 உருவத்தை மாற்றி லைக் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் கொஞ்சம் அது இன்னுமே இம்யூனிட்டி ஆகிடும் இல்லையா. ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அந்த 1 நாள் 2 நாள் நம்ம விடுறதுனால அதுக்கப்புறமா அந்த மருந்துக்கு வேலையே கிடையாது, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய உருவம் எடுத்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மூலிமா, அதாவது ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. அதாவது மெடிசன்ஸ் நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரிமெம்பர் பண்ணுற மாதிரியான ஆப்ஸ். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி மூலிமா நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தென் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரக்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவான அண்ட் தென் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸுமே வந்து கம்மி பண்ணி வந்து நியூ ட்ரக்ஸ்லாம் நிறைய வருது. ஃபார்மக்யூட்டிக்கல் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க, டெக்னாலஜி சைட்லேயும் இதில் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. அண்ட் தென் இந்த டெக்னாலஜி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் இதுக்குன்ற ஒரு பிரத்யேகமாக இப்போ நம்ம கோவிடில் கூட N95 மாஸ்க்லாம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரத்யேகமாக இதுக்குன்ட்டு ஒரு மாஸ்க் லைக் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு சில டெக்னாலஜி சைட்லேயே இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆப்ஸு இந்த மாதிரி மாஸ்க்கு அந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிகிட்டே தான் வரும். கிட்டத்தட்ட 2015 2023 வந்து பார்த்திங்கன்னா 18% கம்மி பண்ணியிருக்கோம் டிபி. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹவெவர் நம்ம இன்னுமே வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதை கம்மி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம நல்லா தான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னுமே நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து இதை கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டை முடிக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்தியன் எக்ஸ்பிரஸில். ஸோ தென் இதுக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதே பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பேஷண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நிஷை போஷன் யோஜனா அப்படின்னு ஒன்று, அதாவது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் மாதிரி ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 rupees முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 1000 rupees அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 1000 rupees per monthன்ட்டு. ஸோ அந்த நேஷ்னல் டிபி செல் சென்டர் நிக்ஷய் சம்பர்க் அப்படின்ட்டு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கவுன்சிலிங். இப்போ நமக்கு எப்போ ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம யாராச்சும் கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கால் சென்டர் மாதிரி டெய்லி கவுன்சிலிங்க்காக வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டிபி முக்த் பஞ்சாயத் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரூரல் ஏரியாஸில் இதுக்கான அவேர்னஸ் நிறைய இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சைடில் வந்து ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபி முக்த் பஞ்சாயத் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. அண்ட் தென் ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதை பற்றி அவேர்னஸ். ஸோ ட்ரைபல் டிபி இனிஷியேட்டிவ் அப்படின்றது. அண்ட் தென் மிஷன் இந்திரதனுஷ், அதாவது இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பிசிஜி வேக்சின், இது வந்து WHO அது ஆக்சுவலி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு இனிஷியேட்டிவ். அதாவது பிசிஜி வேக்சினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போடுறது, இலவசமாக போடுறது பிசிஜி வேக்சின். ஸோ இது மூலயமா கொஞ்சம் கம்மி ஆகுது இந்த டிபி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் பேசிக்கான சும்மா டிபி பற்றி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இது மறுபடியும் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால நான் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி ரீச் டைம் முன்னாடி இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.